அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான ஆளுமை மிக்க அதிகாரமிக்க ஒரு படிப்பு குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கவனப்படுத்துகிறேன். யாரெல்லாம் சமூக அரசியல் விவகாரங்களில், தட் இஸ் சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸில் ஆர்வத்தோடு இருக்கின்றீர்களோ அந்த மாணவர்களுக்கு இந்த படிப்பு ஒரு அற்புதமான படிப்பு. அதாவது தன்னுடைய ஆர்வத்திற்கு ஏற்றவாறு தீனி போடக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க படிப்பு. எம்ஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் அப்படிங்கிற அந்த படிப்பு சில இடங்களில் எம்எஸ்சின்னு இருக்கும், சில யூனிவர்சிட்டியில் எம்ஏன்னு இருக்கும், சில யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சின்னு இருக்கும். 5 ஆண்டுகள் இன்டகிரேட்டட் கோர்ஸ். அது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி, பல்வேறு துறை சார்ந்த அதிகாரமிக்க துறை சார்ந்த அந்த படிப்புகளை உள்ளடக்கியதாக இருக்குது. மாஸ்டர் டிகிரியிலும் இருக்கிறது. எம்ஏ எம்எஸ்சி ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் அப்படிங்கிற அந்த படிப்பு. அதாவது இராணுவம் சம்பந்தமாக, பிறகு அந்த இராணுவ வியூகங்கள் சம்பந்தமாக ஒருங்கிணைக்கப்பட்ட படிப்பு. இப்போ இந்த படிப்பு என்னென்னவெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், இது எங்கெல்லாம் உங்களை கொண்டுட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய போக்கு, உலக நாடுகளினுடைய சமூக அரசியல் முடிவுகள், இராணுவ முடிவுகள், ஆயுத உற்பத்தி, போர்கள், போர் தளவாடங்கள், போர் வியூகங்கள், அதாவது பாதுகாப்பு உளவு, அந்த டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க பாருங்கள், இது அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படி எல்லாத்தையும் ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய இராணுவம், பாதுகாப்பு தொடர்பான, வெளியுறவு கொள்கை தொடர்பான அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு கவனப்படுத்தும். அதிகாரத்தை கொண்டுட்டு வருமா வராதா, ஆற்றலை கொண்டுட்டு வருமா வராதா, அப்போ சமூகங்களுக்கு மத்தியிலே அமைதியை ஏற்படுத்துவது, இரு நாடுகளுக்கு மத்தியிலே அமைதியை ஏற்படுத்துவது, உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது முஸ்லிம்களுக்கான கடமை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான சமூக அரசியல் பொறுப்புகள் என்ன அப்படின்னா, அமைதியை ஏற்படுத்துவது, உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவது. அமைதியை ஏற்படுத்துறதா இருந்தால் நம்ம வெறுமனே பேசிக்கிட்டு இருந்தால் கதைக்காகாதுல. இஸ்லாம் அமைதியான மார்க்கம். இரு நபர்களுக்கு மத்தியிலே, இரு சமூகங்களுக்கு மத்தியிலே, இரு நாடுகளுக்கு மத்தியிலே அமைதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அது சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதை மாடர்ன் வேர்ல்டுக்கு, இன்றைய நவீன காலத்துக்கு ஏற்றவாறு நடைமுறைக்கு கொண்டுட்டு வர்றது யாரால முடியும்? எம்ஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸில் அதில் பிஹெச்டி பண்ணுறாங்க பாருங்க. அவங்க மகத்தான ஆளுமைகளாக, ஒரு நாட்டினுடைய சொத்து, ஒரு இராணுவத்தினுடைய சொத்து, இந்த உலகத்தினுடைய சொத்தாக மாறி போவாங்க. அப்போ இன்றைய காலத்தில் வெறுமனே டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸை மட்டும் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எந்த நாட்டோடு சார்ந்திருக்கிறாங்களோ அந்த நாட்டில் அமைதியை கொண்டுட்டு வர்றதுக்கு, அந்த நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அவங்க ஒரு பெரிய உதவியாக இருப்பாங்க. ஆனால் இஸ்லாத்தையும் படித்து எம்ஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க பாருங்க, அதில் பிஹெச்டி பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு உலகம் முழுவதும் அமைதியை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும். அதனால் யாரெல்லாம் சமூக அமைப்புகளில் இருக்கிறீங்க பாருங்க, அரசியல் சார்ந்த அமைப்புகள் அல்லது சமூக பணிகளை மாத்திரம் முன்னெடுக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் இருக்கு, அந்த அமைப்புகளுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறீங்க. அது கடை நிலையில் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை இந்த படிப்பை படிக்க வச்சு எடுங்க. அதே மாதிரி ஆலிம்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த படிப்பை படிக்க வச்சு எடுங்க. எந்த பிரிவில் படிச்சிருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த படிப்பை படிக்கலாம். நீங்கள் எந்த குரூப்பில் வந்திருந்தாலும் சரி படிக்கலாம். ஹிஸ்ட்ரி படித்தவங்க, லா படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க, என்ன மெடிசின் படித்தவங்க, எதை படிச்சிருந்தாலும் சரி, அவங்க மாஸ்டர் டிகிரியில் இதை படிக்கலாம், அல்லது +2 முடிச்சுட்டு 5 வருஷம் எம்ஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் படிக்கலாம். அதே மாதிரி 2 கல்வியும் சேர்த்து படித்து வரக்கூடிய இளம் ஆளுங்கள் இருக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு, அருமையான படிப்பு. ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் படித்து டிஃபென்ஸ் அனாலிஸ்டாக இருக்கணும், எவ்வளோ அருமையான வாய்ப்பு. நீங்கள் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் பணியாற்ற வேண்டாமா? இராணுவ உளவுத்துறையில் நீங்கள் மூத்த ஆலோசகராக, ஆய்வாளராக பணியாற்ற வேண்டாமா? உலகத்தில் அமைதியை நிலைநிறுத்துறதுக்கான பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டாமா? அதே மாதிரி இராணுவ வியூகங்களை வகுக்கக்கூடிய, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கான சொத்தாக நீங்கள் மாற வேண்டாமா? உங்களுக்கு ஏதாவது தடை இருக்குதா? இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கான அசட், சொத்து, நுணுக்கமான அறிவு, அமைதியை ஏற்படுத்துவதற்கு, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இரு நாடுகளுக்கு மத்தியிலான அமைதியை ஏற்படுத்துவதற்கு, அதே மாதிரி புதிய புதிய இராணுவ தளவாடங்களை, அந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்குண்டான ஆலோசனை சொல்ல வேண்டாமா? இப்போ எல்லாமே மாறுது பாருங்க, எல்லாமே எலக்ட்ரானிக் வார்ஃபேராக மாறுது. சண்டை தரையிலிருந்து இப்போ வானத்துக்கு போயிடுச்சு. அதனால் அதில் என்ன நடக்குது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்ன,
அது சம்பந்தமான ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டாமா? அதனால் எம்ஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் இருக்குது பாருங்கள், மிக அற்புதமான படிப்பு. உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், 3 வகையான ஆற்றலை கொண்டுட்டு வரும். உங்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்கும். அது வேலை வாய்ப்பை மாத்திரம் மையமாக வச்சு நீங்கள் படிச்சுட்டு போனீங்க, ஒரு டிகிரி முடிச்சோன்னே ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே எந்த மாற்றம் வராது, சமூகத்திலும் எந்த மாற்றம் வராது. நமக்கான சமூக கடமைகள் இருக்குது பாருங்கள், ஜனநாயக கடமைகள் இருக்குது பாருங்கள், இந்த நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் நம்ம நிறைவேற்றணும். அதனால் அந்த பொறுப்புகளை சுமந்தவர்களாக இருக்கிறோம். அதாவது சமூகத்துக்கு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது மாத்திரமல்ல நம்மளுடைய கல்வி. நம்ம கல்வி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் வாழக்கூடிய இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாக இருக்கணும். அப்போ அதுதான் இஸ்லாமிய கல்வி. இஸ்லாமிய கல்வி என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நமக்கான பொறுப்புகளை நிறைவேற்றுவது. எம்ஏ டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக், அது தொடர்பான ஏராளமான உட்பிரிவுகள் படிப்பு இருக்குது. இன்டெலிஜென்ஸில் போகலாம், நம்ம சைபர் கிரைம் படிக்கலாம், கிரிமினாலஜி படிக்கலாம், இது எல்லாமே இன்க்ளூடடாக இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. 5 ஆண்டுகள். இந்த வருஷமே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி முடித்த மாணவர்கள், லா முடித்த மாணவர்கள், அல்லது +2 முடிச்சுட்டு இதில் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறவங்க, இதெல்லாம் அற்புதமான படிப்பு. குறிப்பாக சமூக பணிகளிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள், நம்ம தான் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு கலந்துக்கிறோம், நம்ம பிள்ளைகளையும் அடுத்து அவங்க வளர்ந்து வந்து அவங்களும் ஆர்ப்பாட்டம் போராட்டத்திலே கலந்துக்கிறாங்க, அதையே தீர்வாக நினைக்கிறாங்கன்னா அதை விட பெரிய குற்றம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் அதிகாரமிக்க படிப்பு, ஆளுமை தரக்கூடிய படிப்பு, அந்தஸ்தை தரக்கூடிய படிப்பு, பொருளாதார வலிமையை கொண்டு வரக்கூடிய படிப்பு, அடுத்தடுத்த தலைமுறைக்கு முன்மாதிரியாக நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பு. எம்ஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் போங்க. உலகம் முழுவதும் வாய்ப்பு இருக்குது. பல்வேறு பாலிசி மேக்கர்ஸ் இருக்காங்க. திங்க் டேங்க் இன்ஸ்டியூட்டில், இராணுவம் தொடர்பான வியூகங்கள் வகுக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.